25 மார்க்ஸ் தான் உங்களோட மார்க்ஸாக இப்போ இருக்கா? 90+ நீங்களும் ஸ்கோர் பண்ண முடியுமான்னு ஃபீல் பண்ணுறீங்களா? பட் இது ராங். நெக்ஸ்ட்டு 7 டேஸ்லாம் இந்த ஒரு பிளானை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் மார்க்ஸ் ஃபுல்லாக சேஞ்ச் ஆக போகுது. படிக்க உட்காந்தா 10 நிமிஷத்தில் செல்ஃபோனு, புக்கை திறந்தா ஒன்றுமே புரியலை, எக்ஸாமும் வந்துருச்சு, ரிசல்ட் 100க்கு 25 மார்க்ஸ். ஆனால் இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போவே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் நிறைய பேத்துக்கு இந்த வீடியோ போகும். நீங்கள் இப்போ டாப்பர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா? இந்த சீக்ரெட்டை ஃபாலோ பண்ணுங்கள். 25லேருந்து 99 ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கு நோ மோட்டிவேஷன், நோ லாங் ஹார்ஸ், ஒன்லி ஸ்மார்ட் ஒர்க். உங்களோட ப்ராப்ளம் இன்டெலிஜென்ஸில் இல்லை. ப்ராப்ளம் என்னென்னா நோ கிளியர் பிளான், டூ மச் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அண்டர்ஸ்டாண்ட் இல்லாமல் படிக்கிறது, அதனால ரிசல்ட்டும் வரல. இந்த 7 டேஸ் பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். 4 டிப்ஸ் இருக்குது. டிப் நம்பர் 1, பேசிஸ், டே 1 to 2. எல்லா சிலபஸையும் முடிக்க நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சாப்டர் எடுங்க. அதில் எல்லா கான்செப்டையுமே நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் மொபைலை கூட யூஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். மெமரைஸ் பண்ணலாம் தேவையில்லை. கான்செப்ட் புரிஞ்சாலே பாதி வேலை முடிஞ்சது. டிப் நம்பர் 2, ப்ராக்டிஸ், டே 3 to 4. இப்போ கரெக்டான டைம் நீங்கள் கொஷின்ஸை ஆஸ்க் பண்ணுறது தான். நீங்கள் படித்த கான்செப்ட்ஸ்லேருந்து நீங்கள் தான் கொஷின்ஸ், அதாவது 20 குட் கொஷின்ஸ் நீங்களாகவே கேட்டுக்கோங்க. இதனால் நீங்கள் அந்த கான்செப்டை செம்மையாக புரிஞ்சுக்கலாம். நீங்கள் இப்போ ஆஸ்க் பண்ண கொஷின்ஸ்லாம் நீங்களாகவே மிஸ்டேக்ஸ்லாம் அனலைஸ் பண்ண போகிறீங்க. இதுதான் டாப்பர்ஸ் வின் பண்ணுறதுக்கான சீக்ரெட்னு நான் சொல்லுவேன். டிப் நம்பர் 3, ரிவிஷன், டே 5 to 6. இப்போ கரெக்டான டைம் வீக் ஏரியாஸ் எல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணணும். ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணுங்கள். வீக் டாபிக்ஸ்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது. டிப் நம்பர் 4, டெஸ்ட், டே 7. இப்போ நீங்கள் கரெக்டான டைம் டெஸ்ட் எழுதி பார்க்க வேண்டியது. இவ்வளோ நாள் படித்ததை நீங்கள் இப்போ டெஸ்ட் எழுதி பார்க்க போகிறீங்க. இதுக்கு நீங்கள் ஃபோன் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ப்ளஸ் நீங்கள் எந்தவித பிரேக்கும் நீங்கள் இதில் எடுக்கக்கூடாது. இந்த எக்ஸாம்ஸை நீங்கள் ரொம்பவே ஹானஸ்ட்டாக எழுதணும். ஏன் சொல்கிறேன்னா, அவங்களோட நீட், ஜேஇஇ, அதர் எக்ஸாம்ஸ்க்கெலாம் இந்த டிப்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதி முடித்தோடனே நீங்கள் தான் அந்த பேப்பர்ஸ்லாம் கரெக்ட் பண்ண போகிறீங்க. இதுதான் உங்கள் ரியல் லெவல்னு சூஸ் பண்ணுங்கள். சீக்ரெட் ட்ரூத் என்னன்னா, டாப்பர்ஸ்லாம் அடிக்கடி படிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிங்களா? பட் இது நோ. டாப்பர்ஸ்லாம் நம்மளை மாதிரி அடிக்கடிலாம் படிக்க மாட்டாங்க. அவங்க 3 to 4 hours படிப்பாங்க. இருந்தாலுமே ஃபுல் ஃபோக்கஸ் ப்ளஸ் கன்சிஸ்டன்சியோடு படித்து எக்ஸாம்ஸ்லேயும் 100 out of 100 எடுப்பாங்க. நம்மளை மாதிரி 10 hours வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. இதனால தான் அவங்க டாப்பராக இருக்காங்க. வார்னிங், நீங்கள் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஸ்க்ரோலிங், டைம் வேஸ்ட், நோ பிளான், 1 yearக்கு அப்புறமும் உங்கள் மார்க்ஸ் அப்படியே சேஞ்ச் ஆகாமலே இருக்கும். ஆனால் நீங்கள் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணால் கூட உங்கள் மார்க்ஸ் சூப்பராகவே சேஞ்ச் ஆகும். 25லேருந்து 90+ ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ஸ்லோவாக சேஞ்ச் ஆகாது, ஃபாஸ்ட்டாக
உங்கள் மார்க்ஸ் சேஞ்ச் ஆக போகுது. உங்களோட கரண்ட் மார்க் என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் டாப்பர் ஆகணுமா? இப்போவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மேக்ஸ் செக்ஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.